In the video, section 7.1 finite fields topics in algebra by Ian Hurston அதனுடைய continuation. இந்த வீடியோல lemma 7.1.2 அதனுடைய corollary, lemma 7.1.3, lemma 7.1.4 and theorem 7.1.1 இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம theorem 7.1.1ன்னு அந்த theorத்துல statement கொடுத்து ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே யார் ஹீரோ நமக்கு அப்படின்னா எக்ஸ் பார் பி பார் எம் மைனஸ் எக்ஸுங்கிற இந்த பாலினாமியல். அது மாத்திரம் இல்லை, இந்த ரிசல்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கே அப்படிங்கிறதும் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் அப்படிங்கிறதும் சேம் தான். வேர் கே இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப். எஃப் ஸ்மாலர் ஃபீல்டு, கே வந்து அதனுடைய சூப்பர் ஃபீல்டு. தட் இஸ் எஃப் இஸ் சப்ஃபீல்ட் ஆஃப் கேன்னு இருந்ததுன்னா இதனுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து பி அப்படின்னு இருந்ததுன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு அதனுடைய கேரக்டரிஸ்டிக்கும் சேமாக தான் இருக்கும். அதே கேரக்டரிஸ்டிக் எஃப் ஈக்குவல் டு பின்னு இருந்தால் அதே தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டும் தான் மெயினாக நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெம்மா 7.1.2 statement என்னன்னா, if f has p power m elements, then this polynomial over f splits in fx as இந்த மாதிரி split ஆகுது. x bar p power m minus x is the product of x minus lambda where lambda range over capital F. ஸோ நம்ம fங்கிறது given field with p power m elements எடுத்திருக்கோம். இப்போ நம்ம f of x அப்படிங்கிறது இந்த given பாலினாமியலை f of x டினோட் பண்றோம். இட்ஸ் ஓவர் f. அதனால we write f of x வந்து belonging to fxன்னு எழுதுறோம். இப்போ by lemma 5.3.2 அது என்ன சொல்லுது அப்படின்னா, a polynomial of degree n over a field can have at most n roots in any extension field. ஸோ இந்த எனக்கு டிகிரி என்னவோ அதை பொறுத்து அந்த பாலினாமியல் will have at most that many roots in any extension field. ஸோ இப்போ இந்த லெம்மா படிக்க இந்த f of x, அதாவது இந்த பாலினாமியல் இதனுடைய டிகிரி என்னன்னா p power m. ஸோ f of x has at most p power m roots in any extension field of f. Right. Since f has p power m elements, இப்போ நமக்கு fல p power m elements இருக்கு. ஸோ அப்போ இப்போ நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக ஏ அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏ பார் பி பார் எம் மைனஸ் ஏன்னு வரும். ரைட். இந்த ஏ பார் பி பார் எம் மைனஸ் ஏ 0 அப்படின்னு இருந்ததுனா தான் எனக்கு ஏ பார் பி பார் எம் ஈக்குவல் டு ஏன்னு வரும். அது பாசிபிளா அப்படின்னா இந்த கரோலரி 2 இது என்ன சொல்லுதுன்னா, இது போன வீடியோவில் பார்த்தோம். If f has p power m elements, then for all a in f, a power p power m is a. So fல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா எனக்கு இந்த பார்ட் வருது. ஸோ அப்போ இந்த ஏ அப்படிங்கிறது நான் இதில் ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது f of a, because of this it will become 0. ஸோ இந்த எல்லா எலிமெண்ட்ஸ், அதாவது எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு எஃப்லன்னா p power m எலிமெண்ட்ஸ், அந்த அத்தனை p power m எலிமெண்ட்ஸும் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எதனாலன்னா இந்த கராலரி 2 அதுல இப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் ஏ போட்டேன்னா தட் பிகம் 0 பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆர் இந்த பாலினாமியல் ஹேஸ் all of its roots in f. ஸோ அந்த ரூட்ஸை வந்து நான் லாம்டா 1, அதாவது பி பார் எம் நான் கன்வீனியன்ஸ்க்காக கியூன்னு குறிச்சேன்னா ரூட்ஸ் என்னவா இருக்கு, லாம்டா 1 அண்ட் ஸோ ஆன் லாம்டா கியூ. தீஸ் ஆர் தி கியூ ரூட்ஸ் ஆஃப் திஸ் பாலினாமியல். அப்படின்னா ஃபேக்டர்ஸ், இப்போ 2ங்கிறது ரூட்டுன்னா எக்ஸ் மைனஸ் 2 ஃபேக்டர் ஆஃப் தி பாலினாமியல், 3 ரூட்டுன்னா எக்ஸ் மைனஸ் 3 ஃபேக்டர். அதே மாதிரி இந்த இடத்துல இவங்கெல்லாம் ரூட்ஸ்ன்னா they are nothing but the elements of f. ஏன்னா fல p power m elements இருக்குன்னு எடுத்திருக்கோம், இந்த கியூவை நம்ம p power mன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதுல மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா p power m எலிமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் எங்க இருக்கு f.
அவங்கெல்லாம் யாரு அப்படின்னா தே ஆர் ரூட்ஸ் ஆஃப் திஸ் பாலினாமியல். ஸோ கரஸ்பாண்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்கெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி ஒன்லி ஃபேக்டர்ஸ் ஆஃப் திஸ் எக்ஸ் பார் கியூ மைனஸ் எக்ஸ். கியூங்கிறது பி பார் எம். ஸோ அப்போ எக்ஸ் பார் கியூ மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு தீஸ் ஆர் தி ஒன்லி ஃபேக்டர்ஸ். ஸோ அப்படின்னும் பொழுது எனக்கு எக்ஸ் பார் கியூ மைனஸ் எக்ஸை இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ்னு எழுதலாம். அதை சிம்பிளிஃபைடு நொட்டேஷனில் இந்த ப்ராடக்ட் சிம்பிள் போட்டு இது மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ லாம்டாஸ் தே ரேஞ்ச் ஓவர் எஃப் அப்படிங்கிறது நம்ம குறிக்கும் பொழுது இதே நொட்டேஷனை இந்த மாதிரியும் எழுதலாம். ஸோ அதுதான் இந்த லெம்மாவோட ஸ்டேட்மெண்ட்ல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது. எனக்கு எஃப்ல பி பார் எம் எலிமெண்ட்ஸ் இருந்தா அந்த எஃப் அதுல உள்ள எலிமெண்ட்ஸ் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிற இந்த கான்செப்டை மெயினாக நம்ம யூஸ் பண்ணோம்னா எனக்கு இந்த ப்ரூஃப் ஆஃப் திஸ் லெம்மா எனக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ கராலரி பார்க்க போறோம். இஃப் எஃப் ஹேஸ் பி பார் எம் எலிமெண்ட்ஸ் தென் எஃப் இஸ் தி ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் திஸ் பாலினாமியல். இப்போ இந்த போன லெம்மா படிக்கு இந்த இந்த பாலினாமியல் has all its roots in f and is the smallest field having all the roots, and therefore f is the splitting field of this polynomial. Splitting field ங்கிறது it is the smallest field which contains all the roots of given polynomial. ஸோ ஒரு பாலினாமியல் ஓவர் எஃப், அந்த ஓவர் எஃப்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு நிறைய இருக்கும். அதில் ஸ்மாலஸ்ட் ஃபீல்ட் விச் கண்டெய்ன்ஸ் தி ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல், அதுதான் ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு. ஸோ எஃப்லேயே எனக்கு எல்லா ரூட்ஸும் இருக்கிறதுனால எஃப் இஸ் தி ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் திஸ் பாலினாமியல். ஸோ if f has p power m elements, f becomes splitting field of this polynomial. அடுத்தது any two finite fields having the same number of elements are isomorphic. ஸோ இதில் நம்ம f and f prime அப்படின்னு ரெண்டு finite field with p power m elements அதை நம்ம எடுக்க போகிறோம். Then by the above corollary f is the splitting field of this. fல p power m elements இருந்தாலே அதுக்கு என்ன ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருது அப்படின்னா அது ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் சம் பாலினாமியல். அந்த சம் பாலினாமியல் எதுன்னா எக்ஸ் பார் பி பார் எம் மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி எஃப் டேஷ் வந்து நம்ம இன்னொன்று எடுக்கிறோம், இஸ் தி ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் திஸ் பாலினாமியல். பட் தியரம் 5.3.4 அது என்ன சொல்லுது அப்படின்னா எனி டூ ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட்ஸ், இதை நம்ம ஆல்ரெடி ப்ரூஃப் கொடுத்துருக்கோம், எனி டூ ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட்ஸ் ஆஃப் தி சேம் பாலினாமியல் ஆர் ஐசோமார்பிக். ரைட், இதுதான் மெயின் பார்ட்டு. ஸோ அது படிக்கு எஃப் அண்ட் எஃப் ப்ராம் must be isomorphic. So any two finite fields having the same number of elements. So இப்போ இந்த பாலினாமியல் நம்ம எக்ஸ்க்கு பதிலாக டீன்னு எடுத்திருக்கோம், அவ்வளோதான். ஸோ ரெண்டு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல் இது ஒரு பாலினாமியல், இதனுடைய ரூட்ஸ் பி பார் எம் இருக்கும், இதனுடைய ரூட்ஸும் இதுலேயும் பி பார் எம் ரூட்ஸ் இந்த பாலினாமியலுக்கும் இருக்கும். அதனுடைய ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு எஃப் ப்ரைம்னு எடுக்கிறேன், இதனுடைய ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு எஃப்னு எடுத்தா எனி டூ ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட்ஸ் வந்து ஐசோமார்பிக்காக இருக்கிறதுனால எனக்கு இந்த எஃப் அண்ட் எஃப் ப்ரைம் மஸ்ட் பி ஐசோமார்பிக். வாட் ஆர் தே? அதுங்க ரெண்டும் டூ ஃபைனைட் ஃபீல்ட்ஸ் ஹேவிங் தி சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதனால தே மஸ்ட் பி ஐசோமார்பிக். இது லெம்மா 7.1.3. இப்போ லெம்மா 7.1.4ஐயும் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா for every prime p and positive integer m there is a finite field having p power m elements. இந்த தியரம்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா for every prime p and positive integer m there is a unique field having p power m elements. அதனால அது அப்படியே நம்ம டைரக்டா இந்த தியரமே நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ண போறோம்னா இந்த பாலினாமியல் நம்ம முன்னாடியே சொன்னோம், இந்த பாலினாமியல் தான் இந்த ரெண்டு லெம்மா இந்த தியரத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இந்த பாலினாமியல் ஓவர் ஜேபி, ஜேபி அப்படிங்கிறது இசட்பி, தி ஃபீல்ட் ஆஃப் காங்க்ரன்ஸ் கிளாஸஸ் மாடுலோ பி.
ஸோ அத நம்ம இந்த பாலினாமியல் கன்சிடர் பண்றோம். Let K be the splitting field of this polynomial. இப்போ எந்த ஒரு பாலினாமியலுக்கும் ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு இருக்கும். இட் வில் ஹாவ் ரூட்ஸ். அதில் ஸ்மாலஸ்ட் ஃபீல்ட் விச் கண்டெய்ன்ஸ் ஆல் தி ரூட்ஸ். அதுதான் ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு. அப்போ இந்த கே அப்படிங்கிறது ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் திஸ் பாலினாமியல்னு நம்ம எடுக்கிறோம். இப்போ ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு நம்ம முன்னாடியே சொன்னோம் ஓவர் எஃப் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னு. எதனால அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த பாலினாமியலுக்கு ரூட்ஸ் இருக்கும். இப்போ திஸ் இஸ் a பாலினாமியல் ஓவர் ஜேபின்னு இருந்ததுன்னா இந்த பாலினாமியலோட ரூட்ஸ் எதுல இருக்கும்னா இதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட்ல தான் இருக்கும். இதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட்ல தான் அது இருக்கும். அதனாலதான் அந்த ஓவர் எஃப் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். ஸோ அந்த ஸ்பிளிட்டிங் ஃபீல்டை வந்து நான் கேன்னு எடுக்கும் பொழுது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலா நம்ம டிட்டர்மைன் பண்ண போறோம். ஸோ அது என்னன்னு தெரியாது. ஆனா பேசிக் ஐடியா என்ன அப்படின்னா இதனுடைய ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு ஜேபி ஆஃப் சம்திங் யூ ஆர் கோயிங் டு அட்ஜாயின். அதை எதை அட்ஜாயின் பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த தியரியில நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து அதே கான்செப்ட் தான். பட் அதை ரீச் பண்ற மெத்தடாலஜி வேற. அவ்வளவுதான். ஸோ லெட் கே பி த ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் திஸ் பாலினாமியல். எந்த ஒரு பாலினாமியலுக்கும் ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு இருக்கு. அல்ஜிப்ரிக் பாலினாமியல். ஸோ அதுக்கு நம்ம வந்து கேன்னு எடுத்துட்டோம்னா அதுல ஒரு எஃப்னு. ஸோ கேங்கிறது ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் திஸ் பாலினாமியல். அதுல எஃப் அப்படின்னு ஒரு சப் கலெக்ஷன் எடுக்கிறோம். ஸோ ஆல் தோஸ் ஏ இன் கே சாட்டிஸ்ஃபைங் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எஃப்னு நேம் பண்றோம். இப்போ எவ்ரி ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ரிசர்வ்ஸ் தி கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இதனுடைய கேரக்டரிஸ்டிக் என்னவோ அதே தான் இந்த ஸ்பிளிட்டிங் ஃபீல்டுங்கிறது இதனுடைய எக்ஸ்டென்ஷன். ஐ மீன் நாட் திஸ் எஃப் இன் ஜென்ரல் வென் வி கன்சிடர் ஓவர் ஜேபின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஜே இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த கேங்கிறத நம்ம இங்க மீன் பண்றது. ஸோ அப்போ இதனுடைய கேரக்டரிஸ்டிக் பின்னு இருந்ததுன்னா கேவோட கேரக்டரிஸ்டிக்கும் பின்னு தான் இருக்கும். ஸோ எவ்ரி ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் ப்ரிசர்வ்ஸ் தி கேரக்டரிஸ்டிக். அப்போ இந்த கேங்கிறது ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் திஸ் பாலினாமியல். இது வந்து ஓவர் எஃப். ஸ்பிளிட்டிங் ஃபீல்டுங்கிறது இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான். அப்போ இதனுடைய கேரக்டரிஸ்டிக் பின்னா கேவோட கேரக்டரிஸ்டிக்கும் பியா தான் இருக்கும். ஏன்னா எவ்ரி ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ரிசர்வ்ஸ் தி கேரக்டரிஸ்டிக். ஸோ அது எதனால அப்படின்னு இதை பார்ப்போம். இப்போ ஆடிங் 1 to p டைம்ஸ் இந்த 1 அப்படிங்கிறது ஐடென்டிட்டி எலிமெண்ட் இன் எஃப் ராதர் கே. எஃப்ங்கிறதுல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த இந்த எஃப்க்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது ஜென்ரல் ரிசல்ட். எனக்கு கேங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கு. அதுல எஃப்ங்கிறது சப் ஃபீல்டா இருக்குன்னா இதனுடைய கேரக்டரிஸ்டிக் பின்னு இருந்தா இதனுடைய கேரக்டரிஸ்டிக்கும் பியா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இது. If adding 1 to itself p times that gives 0. ஏன்னா அது characteristic of f pன்னா அதுதான் அதனுடைய ப்ராப்பர்ட்டி. The same computation in k also gives 0. ஏன்னா இது இதுக்குள்ள தான் இருக்கு. அப்போ சேம் கம்ப்யூட்டேஷன் கிவ்ஸ் 0. அப்போ எந்த ஒரு எலிமெண்ட் இன் கேக்கும் p times of that will be 0. அது தெளிவா இருக்கு. இப்போ அது வந்து எப்படி இதனுடைய கேரக்டரிஸ்டிக்கும் எஃப்பி அப்படின்னு சொல்லுது அப்படின்னா சப்போஸ் ஐ கன்சிடர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கே டு பி சே சம் கியூ, தென் ஆடிங் 1 டு இட் செல்ஃப் கியூ டைம்ஸ் டெஃபினட்டா அதனுடைய ப்ராப்பர்ட்டி கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கிறதோட ப்ராப்பர்ட்டி படிக்கு இது 0ன்னு ஆயிடும். அப்போ கேல இது ட்ரூனா இட் இஸ் ட்ரூ பிகாஸ் எஃப் இஸ் தேர் இன் கே. அப்போ இது ஃபுல்லா இது எல்லாத்துக்குமே அது ட்ரூ. அப்போ q times an element in f becomes 0. ஆனா எனக்கு p into a தான் p into any element in f தான் 0. இது என்ன சொல்லுது q into that is also 0 அப்படின்னு சொல்லுது. அப்போ q p விட டிஃபரெண்டா இருந்ததுன்னா we get a contradiction. அதனால we have to have the extension field also having the same characteristic. So every field extension preserves the characteristic, which means
இதனுடைய சப்ஃபீல்டினுடைய கேரக்டரிஸ்டிக் என்னவோ அதே தான் இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக்கும். சரி, இது எதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா இந்த கராலரியை நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, if f is a finite, I mean f is a field of characteristic p, then the polynomial has distinct roots. ஸோ இதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா எனக்கு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அந்த எந்த ஃபீல்டு நம்ம எடுத்துக்கிறோமோ அதனுடைய கேரக்டரிஸ்டிக் என்னன்னு எனக்கு தெரியணும். அதனால தான் நம்ம இதை சொல்லணும். ஸோ கேவோட கேரக்டரிஸ்டிக்கும் பி, பிகாஸ் எஃபோட கேரக்டரிஸ்டிக், ஐ மீன் கேங்கிறது ஜேபியோட எக்ஸ்டென்ஷன். எஃப்ங்கிறது நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரிஜினலா பார்த்தோம்னா கேங்கிறது ஜேபியோட எக்ஸ்டென்ஷன். ஸோ ஜேபியோட கேரக்டரிஸ்டிக் வந்து பின்னா கேவோட கேரக்டரிஸ்டிக் பி. அதுல ஒரு சப் இந்த சப் கலெக்ஷன் தான், இன்னும் இது ஃபீல்டுன்னு நம்ம சொல்லலை. ஸோ இது எஃப்ங்கிறது ஒரு சப் கலெக்ஷனாக தான் இருக்கு. ஸோ அப்போ அப்போ கராலரி 2 to லெம்மா 5.5.2 இதுதான். The elements of f are distinct roots of x bar p bar m minus x. ஸோ இதனுடைய இந்த டிஸ்டிங்க்ட்ங்கிற வார்த்தைக்காக தான் இதை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு எனக்கு கேரக்டரிஸ்டிக் தேவையா இருக்கு, அதனால தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஸோ every field extension preserves the characteristic. So by corollary 2 to this, the elements of f are distinct roots of this. Elements of f யாரு அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ இன்னும் இதை ஃபீல்டுன்னு சொல்லலை, இனிமே தான் சொல்ல போறோம். We prove that f is a subfield of k. அப்போ இது வந்து ஃபைனைட்டா இருக்கிறதுனால நமக்கு க்ளோஷர் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் சொன்னா போறோம். இன்வர்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா நான் ஏ பி ரெண்டுமே எஃப்ல இருக்குன்னா ஏ பார் பி பார் எம் வில் பி ஈக்குவல் டு ஏ, பி பார் பி பார் எம் வில் பி ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ எனக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்த ரிசல்ட் இதுலேருந்து இது எப்படி வருதுங்கிறது இங்கே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ திஸ் ஒன் வில் பி ஈக்குவல் டு ஏ அண்ட் திஸ் ஒன் வில் பி ஈக்குவல் டு பி. அப்போ when you consider இந்த இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால என்னுடைய ஏ பிளஸ் பியும் எஃப்ல இருக்கும். அதே மாதிரி இது ஃபீல்டு அப்படிங்கிறதுனால அபிலியனா இருக்கும் அண்டர் மல்டிப்ளிகேஷன் கம்யூட்டேட்டிவிட்டி ஹோல்ட்ஸ். அதனால இந்த ஸ்டெப் வருது. ஸோ இதுலேருந்து இதுவும் ஏ இதுவும் பி, பிகாஸ் ஏ அண்ட் பி ஆர் இன் எஃப். அப்போ இது என்ன சொல்லுதுன்னா ஏபி பிலாங்ஸ் டு எஃப். ஸோ க்ளோஷர் மாத்திரம் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் எஃப் பிகம்ஸ் அ சப்ஃபீல்டு. சரி, இதுலேருந்து இந்த ஸ்டெப் எப்படி வருது? இதுலேருந்து இந்த ஸ்டெப் இது வந்து எஃப் ஃபீல்டுங்கிறதுனால அந்த கம்யூட்டேட்டிவிட்டியை நம்ம யூஸ் பண்ணி வருது. ஸோ திஸ் இஸ் ஓகே. இதுக்கு தான் ப்ரூஃப் நம்ம தனியாக இங்கே பார்க்குறோம். அந்த proof வந்து is in by induction on n. If n equals 1, because characteristic of f is p, a prime number அந்த p அப்படிங்கிறது ஒரு prime number. a plus b power p is a power p plus b power p. Binomially when you expand you will have இது இந்த first term last term தவிர்த்து மிச்சது எல்லாமே pc1 pc2 அந்த மாதிரி இருக்கும். pcr is always divisible by p whenever p is a prime number. ஸோ அந்த ரிசல்ட் ஃப்ரம் நம்பர் தியரி அதை யூஸ் பண்ணோம்னா இது மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது n ஈக்குவல் டு 1ன்னு வரைச்சேன். நம்ம n ஈக்குவல் டு கேக்கு ரிசல்ட்டை அசியூம் பண்ணுறோம். a பிளஸ் பி பார் பி பார் கே இஸ் ஏன்னா இண்டக்ஷன் ஹைபோதசிஸ் யூஸ் பண்ணும்பொழுது ஃபார் n ஈக்குவல் டு கே அசியூம் பண்ணோம்னா n ஈக்குவல் டு கே பிளஸ் 1க்கு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் திஸ் டு பி n. இது வந்து இந்த ரிசல்ட் வந்து இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் a plus b par p par n equals a par p par n plus b par p par n. இந்த இடத்துல m வச்சிருக்கோம், that doesn't matter. இங்க வந்து இந்த ரிசல்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் திஸ். ஸோ இப்போ இந்த இதுக்கு நெக்ஸ்ட் n ஈக்குவல் டு கே பிளஸ் 1க்கு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், இதுதான் நான் சொல்லணும். ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம், அதை இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம். a பிளஸ் பி பார் பி பார் கே இன் த ஹோல் திங் ரேஸ் டு பி.
பட் P பார் கேக்கு இந்த ரிசல்ட் ட்ரூன்னு அந்த இண்டக்ஷன் படி வருது. ஸோ யூ ஹாவ் திஸ் அண்ட் இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட் இன் P. அப்போ இந்த when n equals 1 அதுக்கு நம்ம இது சொல்லியிருக்கோம் வாட் எவர் மே பி மை A and B in F. அப்போ இது in A in F, இதுவும் in F ன்னு இருக்கிறதுனால இந்த படி you have this one to be rewritten in this way. இது மாதிரி எழுதலாம். இப்போ இதை வந்து மறுபடியும் ரீரைட் பண்றோம். A பார் P பார் K plus 1 plus B பார் P பார் K plus 1. So that is what we need to prove. இதுதான் நம்ம சொல்லணும். அதனால இந்த this is true for all n இப்போ. ஸோ இண்டக்ஷன் படி எனக்கு இந்த A plus B பார் P பார் M becomes like this. பட் இது வந்து A belongs to Fங்கிறதுனால Fல இருக்கிற எலிமெண்ட்ஸ் A பார் P பார் M equal to A. அதே மாதிரி B பார் P பார் M equal to B because B belongs to F. ஸோ A plus Bயும் Fல இருக்கு, ABயும் Fல இருக்கு. ஸோ F is closed with respect to multiplication. ஸோ க்ளோஷர் மாத்திரம் செக் பண்ணா போறோம். அதனால F is subfield of K. ஸோ Fங்கிறது finite field with P பார் M elements. அப்போ என்னால ஒரு finite field with P பார் M elements கொண்டு வர முடியுது. என்னால ஒரு finite field with P பார் M elements கொண்டு வர முடியுது. And therefore by the previous discussion, அதாவது any two finite fields with the same number of elements are isomorphic அப்படிங்கிறதுனால இப்போ வேற ஒரு finite field with P பார் M elements F primeன்னு எடுத்துட்டேன்னா அந்த Fவும் F primeம் ஐசோமார்பிக்கா இருக்கும். அப்படின்னா அந்த uniqueness follows. They are unique up to isomorphism. ஸோ இந்த ரிசல்ட்ல இது வந்து 10 மார்க்ஸ் கொஸ்டின். இது கேட்டாங்கன்னா இந்த ப்ரூஃப் கொடுக்கணும், நிச்சயமா இந்த ப்ரூஃப் கொடுக்கணும். அண்ட் இந்த கராலரியில வி கேன் ஸ்டேட் இது ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இதை நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஃபீல்டு எஃப்ங்கிறது ஃபீல்டு அப்படிங்கிறத நிச்சயமா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த லெம்மாவை நம்ம யூஸ் பண்ணிக்கோம். any two finite fields having the same number of elements are isomorphic. ஸோ அதையும் நம்ம சொல்லணும், ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ 10 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு ஆல் தீஸ் ஆர் டு பி டன். இப்போ இந்த இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா இந்த கே வந்து ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் திஸ் பாலினாமியல்னு இருக்கு. அப்போ கே இந்த பாலினாமியல் ஹேஸ் P பார் M ரூட்ஸ். இந்த பாலினாமியல் ஹேஸ் P பார் M ரூட்ஸ். அதனுடைய ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு கேன்னு எடுத்திருக்கோம். இன் கே வி ஹாவ் டேக்கன் திஸ். எடுத்தோடனே இதுதான் அந்த கே. ஆக்சுவலா அட் தி எண்ட் ஆஃப் தி ப்ரூஃப் யூ வுட் ஹவ் ரியலைஸ்ட் இந்த கேவும் எஃப்பும் ஒன்னும் அப்படிங்கிறத யூ வுட் ஹவ் ரியலைஸ்ட். ஏன்னா இதுல P பார் M எலிமெண்ட்ஸ் இருக்கு, இது ஃபைனைட் ஃபீல்டு. அண்ட் இது வந்து இதனுடைய எலிமெண்ட்ஸ் ஆர் நத்திங் பட் தி ரூட்ஸ் ஆஃப் திஸ். You don't have any other subfield containing that. So naturally இது வந்து if you keep thinking as such இதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லை, பட் just think it over. So in the next video we will have part 4. அதுல வந்து இந்த லெம்மா 7.1.5, லெம்மா 7.1.6 and 7.1.2 தியரம். ஸோ இது எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். அதில் வந்து தி மல்டிப்ளிகேட்டிவ் குரூப் ஆஃப் ஒரு ஃபைனைட் ஃபீல்டு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த மல்டிப்ளிகேட்டிவ் குரூப்பை மாத்திரம் நம்ம எடுக்கும் பொழுது தட் பிகம்ஸ் அ சைக்ளிக் குரூப். அதுதான் மெயின் பார்ட் இன் தி ஃபோர்த் பார்ட் ஆஃப் திஸ் செக்ஷன் 7.1. அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். தேங்க்யூ.